அனைவருக்கும் வணக்கம். திருக்கழுக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் தான். ஸோ ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. வருகிற சண்டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபைனல் மேட்ச் நடக்க உள்ளது, இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து. அதில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள், எந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறாங்கன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போது பிளேயர்ஸ் எடுத்திருக்கோம் இல்லைங்களா, அந்த பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா அதில் ஏற்கனவே விளையாடின லாஸ்ட் மேட்ச்சில் விளையாடின 11 பேர் மட்டும்தான் எடுத்திருப்பேன். இந்தியன் டீம்லையும் சரி, நியூசிலாந்து டீம்லையும் சரி. ஸோ அந்த 22 பேரில் யார் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சண்டே அன்றைக்கின்றது எடுத்திருக்கோம். அதுலேருந்து அது சுருக்கி ஒரு 15 பேரை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது 15 பேரும் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க அஸ்ட்ராலஜிக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். ஸோ இது அஸ்ட்ராலஜிக்கல் பேக்ரவுண்ட் எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்றதை வச்சு தான் மட்டுமே எடுத்துடலேன். எனவே இது பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் எந்த பிளேயர்ஸ்லேருந்து நான் சொல்கிற பிளேயர்ஸ்லேருந்து நீங்கள் ட்ரீம் 11 இல்லை வேறு எதற்கோ எடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா அது உங்களுடைய அறிவும் உங்களை பொறுத்து உள்ளது. உங்களுடைய அறிவும் அதில் தேவைப்படும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா போலிங் பிச்சாக இருக்கலாம், ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பேட்டிங் பிச்சாக இருக்கலாம், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்பின் போலுக்கு நல்லா சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு கூட இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துங்க. பட் நான் சொல்ல போகின்ற 15 பிளேயர்ஸும் ஒரு கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க, மிக முக்கியமான பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஒரு 70 to 80% இவங்க மட்டுமே விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க தான் அன்றைக்கி மேட்சோட ரிசல்ட்டை டிசைட் பண்ணக்கூடிய ஆட்களாகவே இருப்பார்கள் அப்படின்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் எந்தெந்த பிளேயர்ஸ் சண்டே அன்றைக்கி நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியாவில் முகமது ஷமி, வருண் சக்கரவர்த்தி, ஹார்திக் பாண்டியா, KL ராகுல், ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுரேஷ் ஐயர், இவங்க எல்லாமே நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நியூசிலாந்து டீமில் டேரி மிச்சல், கேன் வில்லியம்சன், பிலிப்ஸ், பிரேஸ்வெல், மேட் ஹென்ரி, வில்போ ரோக், இவங்க விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாம் லெத்தம் பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒரு மாதிரியான அமைப்பில் இருக்கார். அது என்னென்னா திடீர்னு ஒரு 10 ரன் அடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது, திடீர்னு ஒரு 50 மேலே அடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. 2 கண்டிஷனில் இருக்கார் டாம் லெத்தம். ஸோ இந்த பிளேயர் தான் ஒரு 14+1 15 பிளேயர் தான் வந்து சண்டே மேட்சை டிசைட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ இவர்களுடைய ஆட்டம் தான் மிகப்பெரிய பங்களிப்பு அளிக்கும். இவங்க ஆட்டம் தான் வெற்றியை பெற்று தரும்ன்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் எதனா விட்டு போச்சு, இல்லை ஏன்னா இன்ஜுரியில் இருக்காங்க, இல்லை மாற்றிருக்காங்க அப்படின்னாக்கா, இது வரைக்கும் மாற்றிருந்தாங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அதில் வேறு எதனா அஃபெக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருத்தருடைய பிளேயர்ஸ் வந்து பெரிய இம்பேக்டை கொடுத்துரும். ஏன்னா இது ஒரு அணி சார்ந்த குழு சார்ந்த விளையாட்டுன்றதுனால ஒருத்தர் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணாலே போதும். ஒருத்தர் 200 ரன் அடிச்சிட்டாங்களே போதுமே, ஜெயிச்சிடும் இல்லையா. ஸோ மீதி இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே சேர்ந்து 100 அடித்தாலும் ஒருத்தர் ஒரே ஆள் மேக்ஸ்வெல் 200 ரன் அடித்தார் இல்லைங்களா. அதே மாதிரி ஏதாவது ஒரு பீரியடில் 200 ரன் அடிச்சிட்டாலும் பெரிய லெவலில் மாற்றத்தை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த லாஸ்ட் மேட்ச்சில் விளையாடின ஆட்கள் தான் இந்த மேட்ச்சில் விளையாடுறாங்க. பெரிய லெவலில் மாற்றம் இருக்காது. அதில் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா இம்பேக்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன். இவங்களுடைய பிளேயர்ஸ் வச்சு இந்த எந்த டீம் ஜெயிக்குன்றது சொல்ல முடியும். பார்த்திங்கன்னா சண்டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அஸ்ட்ராலஜிக்கலாக ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கஷ்டமான நாள்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அன்றைக்கி வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம். அவர் பார்த்திங்கன்னா மிதுனத்துலையும் இருப்பார், கடக ராசியிலையும் இருப்பார், 2 ராசியிலையும் ஸ்பிளிட்டாக இருக்கும். ஸோ அப்படின்றப்போ எந்த டீம் ஜெயிக்குன்றது ரொம்ப சிரமமான விஷயம். கணிக்கிறதுன்ற ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அஸ்ட்ராலஜியில் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும். இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் இருக்கிறவங்களுக்கே தெரியும் ஏன் அது ரொம்ப கஷ்டன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் என்னுடைய கணிப்பு கட்டாயம் உண்டு. அது மாதிரி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஐசிசி சாம்பியன்ஷிப் ட்ராஃபியில் ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ட்ராஃபியில் என்னுடைய ஃபஸ்ட் ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஒரு இங்கிலாந்து வர்சஸ் டூர் பார்த்தோம், அதில் ODI மேட்ச், T20 மேட்ச் சொல்லியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் என்னுடைய கிரிக்கெட்டில் என்னுடைய ப்ரெடிக்ஷன் சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 85%. எந்தெந்த இடத்துலலாம் நம்ம ஃபெயிலியர் ஆகுன்றதை குறித்து வைத்துக் கொள்கிறேன். ஏன் அந்த ஃபெயிலியர் ஆச்சுன்றதையும் டீட்டெயில்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ அடுத்தடுத்த மேட்ச் இதை விட பெரிய லெவலில் பர்ஃபெக்டாக துல்லியமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதை முழுமையாக நான் நம்புகிறேன். வரப்போகிற சண்டே மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்த்தாங்க, என்னுடைய கணிப்பின் பொறுத்தவரை வருகிற சண்டே அன்னைக்கு யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னா கேட்டிங்கன்னா இந்தியா வருகிற சண்டே அன்று இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று கோப்பையை தக்க வைத்து கொள்ளும். இந்தியா வில் வின் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.